लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मध्ये गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலைமையில் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமே ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2210வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில 8ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம் 759வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரம் 100லே இது 59வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாதி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம்பள் மங்கையர்கோள் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கணல் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கரியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியை பறிக்க வாணுமென்று போலி பதிவிருந்த குற்றவனே வேலை அனைவருடன் கையால் அடியேன் வினையை துணிந்தருள வேணும் துணிந்து. 759வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணனுடைய திருவதார காலத்திலே நடந்த சேஷ்டிதங்களை மீண்டும் சொல்லுகிற ஒரு அற்புதமான எளிய பாசுரம் இந்த பாசுரம். குன்றால் மாறி பழுதாக்கி கொடியேர் இடையாள் பொருட்டாக வன்தாள் விடையேழு அன்று அடர்த்த வானுவோர் பெருமான் மாமாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகார் சகடம் சினம் அழித்து கன்றால் விளங்காய் எரிந்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. நன்றி கேட்ட இந்திரன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றாலும் சரி, அப்போதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பெருமாள் தான் இந்திராதி தேவர்களுக்கு ரட்சகனாக இருக்கிறான். மனிதர்களை காட்டில் நன்றி குறைந்தவனாக இந்திரன் போயிருக்கிறான். காரணம், யாதவனாக பிறந்து விட்டான் என்று இடைக்குலத்திலே பிறந்த சிறுவன் தானே என்று தனக்கு உதவி செய்தவன் இவன் என்று கூட எண்ணம் பாராமல் ஒரு மகாபலியை அவனுடைய சிரத்தின் மீது கால் வைத்து உலகத்தை அளந்து அவனுக்கு இந்திரனுக்கு கொடுத்தான். அதனால் உபேந்திரனானான் பெருமாள். இருந்த போதிலும் அதை பற்றி கவலைப்படாமல் தான் சொன்ன சொல்லி கேட்கவில்லை, தனக்கு மரியாதை செய்யவில்லை என்பதற்காக கோகுலத்தை அழித்தே தீருவேன் என்று புறப்பட்டானாம் இந்திரன். கண்ணனை மட்டும் அழிப்பேன் என்று சொன்னால் கூட அவன் பொறுத்து கொள்வான். கோகுலம் என்பது அவனுடைய ஊனிலே உயிரிலே கலந்த பக்தர்களும் பாகவதர்களும் நிறைந்த ஊர். அந்த ஊரை அழிப்பேன் என்று புறப்பட்டதனால் அவனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்தான். 7 நாட்கள் மிக அடமழையாக பெய்தான். தன்னிடம் இருக்கிற மேகங்களை எல்லாம் அனுப்பினான். வருணதேவனே தண்ணீர் வெட்டி போய்விடும்படி மழை பெய்தும் கூட மிக சாதாரணமாக அந்த 5 லட்சம் யாதவ குடிகளை தன்னுடைய சிறுவிரனால் கோவர்தனகிரியை தூக்கி மழையிலிருந்து அவர்களை காத்து இந்திரனுடைய கொட்டத்தை அடக்கி அதனால் கோவிந்தன் என்று பட்டாபிஷேகம் செய்யப்பட்டான். அதை சொல்லுகிறார். பழுதுதாக்கி என்கிற வார்த்தைக்கு அந்த என்னதான் மழை பெய்தாலும் அந்த மழையை பற்றின பிரச்சனையே இல்லாத அளவு பண்ணான். அவன்தான் பின்னொரு காலத்திலே தன்னுடைய மாமன் மகளான நப்பினி மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலிய கால்களை உடைய 7 எருதுகளை அடக்கியவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன். எப்போதும் முக்த ஸ்தலத்திலே இருந்து கொண்டு நித்தியசூரிகளாக வாழ்கிறவர்களுக்கு எல்லாம் தலைவன். பெரிய மாயக்காரன். ஆச்சரியமான சேஷ்டிதங்களை செய்யக்கூடியவன். அந்த காலத்திலே தூது செல்வது என்பது மிகவும் கேவலமான விஷயமாக பார்க்கப்பட்டதாம். கழுத்திலே ஓலையை கட்டி கொண்டு செல்ல வேண்டும். தூதனுக்கென்று தனி விருப்பம் கிடையாது. தான் யாருக்காக போகிறனோ அவன் என்ன விஷயத்தை சொன்னானோ அந்த விஷயத்தை மட்டுமே சொல்ல வேண்டும். தனியாக வேறு கருத்தும் சொல்லக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வேலையானது. தூதுவ வேலையை பஞ்சபாண்டவர்களுக்காக செய்து முடித்தான். எல்லாவற்றையும் ஆட்டிவிக்கக்கூடிய இறைவனான அவன்
ஒன்றுமே தெரியாதவனாக பாண்டவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டுமே எடுத்துரைக்கக்கூடிய தூதனாக கழுத்திலே ஓலையை கட்டி கொண்டு சென்றான். அழகாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்லுகிற போது, தன்னை பேணாத கால்நடையே கழுத்திலே ஓலையை கட்டி பாண்டவர்களுக்காக துரியோதனன் பக்கலிலே தூது போனவன் என்று பொருள் விளக்கம் தருகிறார். தூது சென்றதற்கு அதே போலதான் சிறு குழந்தையாயிருக்கும் பொழுதே படுத்து கொண்டிருந்தவன் மீது பாய்ந்து வந்த சக்கரமாய் வந்த சகடாசுரனை கொண்டு ஒழித்தவன், அவனுடைய பகையை அழித்தவன். கன்று உருவிலே வந்த வத்சாசுரன் என்கிற மீண்டும் வந்த அசுரனை கவிதாசுரன் என்கிற மற்றொரு அரசன் விளாமரமாக மினிக்கே காயை அடிப்பது போல கன்றை எடுத்து காயை கொண்டவன். ஒரே நேரத்தில் 2 பேரை யமன் உலகுக்கு அனுப்பி வைத்தவன். அப்படிப்பட்ட மாயன் சிறந்த ஊர் இந்த கண்ணபுரம், அவன் வாழ்கிற ஊர் இந்த கண்ணபுரம். அங்கே நாம் சென்று அவனை பணிவோம், வாருங்கள் தொண்டர்களே, பாகவதர்களே என்று குண்டீரே என்று முதல் செய்யுளிலே முதல் பாசுரத்திலே ஆரம்பித்தார் அல்லவா. தொண்டர்களை பார்த்து அனுபவித்து சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். குன்றால் மாறி பொழுதாக்கி கொடியேர் இடையாள் பொருட்டாக வந்தாள் விடையேழு அன்றடத்த வானோர் பன்று அடர்த்த வானோர் பெருமான் பெருமாயன் மாமாயன் சென்றான் தூது பஞ்சவர்காய் திரிகார் சகடம் சினமழித்து கன்றால் விளங்காய் எரிந்தான் கண்ணபுரம் தொழுதுமே காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயனி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நால்வருக்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.